Hello friends, welcome to Learners Forum. இப்போ நம்ம ஆசிலேட்டர்ஸ் பற்றின டாபிக் பார்த்தா லாஸ்ட் வீடியோவில் வரைக்கும் நம்ம ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போத்துலேருந்து நம்ம ஆசிலேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபீட்பேக் அண்ட் ஆசிலேட்டர்ஸ் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது அப்போ நமக்கு ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆசிலேட்டராக ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபலே. ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்து இந்த ஆசிலேட்டரில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ ஆசிலேட்டர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ சர்க்யூட் which acts as generator generating the output signal which oscillates with constant amplitude and constant desired frequency. ஸோ இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஒரு சர்க்யூட்டில் நம்ம எந்த விதமான இன்புட்டை வந்து நம்ம ஃபீட் பண்ண கிடையாது. ஸோ இன்புட்டே நம்ம வந்து இங்கே கொடுக்க போகிறது இல்லை. இப்படி இருக்கும்போது ஆனால் அவுட்புட் வந்து நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி ஜென்ரேட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையரை வந்து இங்கே எடுத்திருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் இங்கே நமக்கு அவுட்புட் இருக்குது, இங்கே இன்புட் இருக்குது. ஆனால் இந்த இன்புட்டை வந்து நம்ம கொடுக்கல. ஸோ ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவுட்புட்லேருந்து எடுத்து நம்ம இங்கே ஃபீட் பண்ணுறோம். இப்படி ஃபீட் பண்ணுற இந்த ஃபீட்பேக் மட்டும்தான் நமக்கு இங்கே இன்புட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம எந்த இன்புட்டுமே வந்து இங்கே கொடுக்க கிடையாது. ஸோ இந்த ஃபீட்பேக்கை மட்டுமே வச்சு இங்கே ஆப்ரேட் ஆகும்போது இந்த ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா ஆசிலேஷன்ஸை வந்து இங்கே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதாவது அவுட்புட் வேவ் ஃபார்ம் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இன்புட்டே கொடுக்காம இங்கே வந்து ஒரு வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகுது. எப்படி அப்படின்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆசிலேட்டராக நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட். இதில் நமக்கு எந்த விதமான இன்புட் சிக்னலுமே வந்துட்டு தேவைப்படாது. ஆனால் நமக்கு அவுட்புட் வேவ் ஃபார்ம் வந்து நமக்கு ஹை ஃப்ரீக்வென்சிஸ்லேயே நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். ஸோ இந்த ஆசிலேட்டர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் ஆம்ப்ளிஃபையர். நான் முதலே சொன்ன மாதிரி இட் இஸ் அன் ஆம்ப்ளிஃபையர். என்ன ஃபீட்பேக் யூஸ் பண்ணுறோம்? வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்புட் சிக்னல். ஸோ நம்ம இங்கே இன்புட் சிக்னல் எதுவுமே கொடுக்கல, ஆனாலுமே நமக்கு இங்கே அவுட்புட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இட் ஜென்ரேட்ஸ் அவுட்புட் வேவ் ஃபார்ம் அட் என்ன ஃப்ரீக்வென்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இங்கே வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஆசிலேட்டர் பற்றின பேசிக் டெஃபினிஷன். ஸோ இட் இஸ் அன் ஆம்ப்ளிஃபையர் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக். அது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். இன்புட்டே நம்ம கொடுக்க போகிறது கிடையாது, ஆனால் நமக்கு தேவையான அவுட்புட் வந்து இங்கே கிடைக்கும். இந்த கண்டிஷனில் தான் ஆம்ப்ளிஃபையர் வந்து நமக்கு ஆசிலேட்டராக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டோம். ஸோ ஆப்ஷன் இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதலே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையரை நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இங்கே நம்ம இன்புட்டை வந்து எடுத்திருக்கோம். இங்கே நம்ம அவுட்புட் கொடுக்க போகிறோம். அவுட்புட்டில் இருந்து ஒரு சிக்னலை எடுத்து நம்ம இங்கே ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் கொடுத்து ஒரு மிக்சர் நெட்வொர்க்கில் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இன்புட்டாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ் வோல்டேஜ், ஃபீட்பேக்லேருந்து கிடைக்கிறது ஃபீட்பேக் வோல்டேஜ். ஸோ இன்புட் வோல்டேஜ் இந்த மிக்சிங் நெட்வொர்க்லேருந்து கிடைக்கிற அவுட்புட்டை தான் நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு இன்புட்டாக ஃபீட் பண்ணுறோம் விஐ அண்ட் அவுட்புட் நமக்கு V0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒரு சைனூசாய்டல் இன்புட் விஎஸ்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருக்கு அப்ளை பண்ணுறோம். நான் இன்வெர்ட்டிங் அப்படின்னா நமக்கு இருக்கிற இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே வந்து இன் ஃபேஸில் இருக்கும். இன்புட் அப்படிங்கிறது என்ன? விஎஸ் அண்ட் அவுட்புட்டாக இருக்கிறது V0. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன் ஃபேஸ்லேயே நமக்கு வந்து மெயின்டைன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இன்புட் வோல்டேஜ் அண்ட் ஃபீட்பேக் வோல்டேஜ். ஸோ விஎஸ் அண்ட் விஎஃப்ஐ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டுமே வந்து ஃபேஸில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்கே இதுதான். பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே வந்து இன் ஃபேஸில் இருக்கும். ஆனால் நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். ஸோ இன்புட் வோல்டேஜ் விஎஸ் அண்ட் ஃபீட்பேக் வோல்டேஜ் விஎஃப். விஎஸும் விஎஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இன் ஃபேஸில் இருக்குது. ஸோ விஎஸ் வேறு, விஎஃப் வேறு, V0 வேறு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஎஸ் அப்படிங்கிறது வந்து சோர்ஸ் வோல்டேஜ், விஎஃப் அப்படிங்கிறது வந்து ஃபீட்பேக் வோல்டேஜ். இங்கே இருக்கிற இந்த விஐ வந்து இன்புட் வோல்டேஜ் அண்ட் V0 அப்படிங்கிறது வந்து அவுட்புட் வோல்டேஜ். ஸோ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஃபீட்பேக் சிக்னல். ஸோ நம்ம இங்கே எடுத்தாச்சு. இங்கே கிடைக்கிற இந்த ஃபீட்பேக் சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து எது டிசைட் பண்ணும் அப்படின்னா இந்த ஃபீட்பேக் ரேஷியோ, அதாவது பீட்டா தான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ விஎஃப் வேல்யூ நமக்கு எதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னா பீட்டா இன்டூ நம்ம இங்கேருந்து எடுத்திருக்க அவுட்புட் சிக்னல், அதாவது V0. ஸோ விஎஃப் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டூ V0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
நெக்ஸ்ட் இப்போ கெயின் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை கன்சிடர் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் இருக்கும்போது இருக்கிற கெயின் வேல்யூவை நம்ம ஏஎஃப் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஓப்பன் லூப் கெயின், அதாவது இப்போ நமக்கு ஆம்ப்ளிஃபையர் இப்படி இருக்குது, இங்கே இன்புட், இங்கே வந்து அவுட்புட். ஸோ இங்கே வந்து நமக்கு ஓப்பன் லூப், அதாவது எந்த விதமான க்ளோஸ்டு லூப் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே இல்லை. ஸோ ஓப்பன் லூப்பில் இருக்கும்போது கெயின் வேல்யூ வந்து அவுட்புட் டிவைடட் பை இன்புட், ஸோ V0 டிவைடட் பை VI அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க் இருக்குது. இப்போ ஒரு க்ளோஸ்டு லூப் ஃபார்ம் ஆகுது. இந்த க்ளோஸ்டு லூப்பில் இருக்கிற கெயினை தான் நம்ம ஏஎஃப் அப்படின்னு சொல்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு V0 டிவைடட் பை VS. ஸோ VS அப்படிங்கிறது வந்து சோர்ஸ் வோல்டேஜ். ஸோ இன்புட் வோல்டேஜ் நம்ம டயக்ராம்லேயே பார்த்துருப்போம், விச் இஸ் ஈக்குவல் டு VS ப்ளஸ் VF. அதாவது இங்கே நமக்கு ஒரு மிக்சர் இருந்துச்சு, இந்த மிக்சரில் இருந்து தான் நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுப்போம். இங்கேருந்து நமக்கு ஃபீட்பேக்கில் இருந்து VF வந்து கிடச்சிருக்கும், இங்கே VS வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த VS அண்ட் VF இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேல்யூவை தான் நம்ம இங்கே இன்புட் வோல்டேஜ் VIயை எடுத்திருப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த VFோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். பேஸ்ட் ஆன் இங்கேருந்து V0ல இருந்து தான் நமக்கு VFஐ எடுத்திருக்கும். ஸோ VF இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு V0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் VI இஸ் ஈக்குவல் டு VS ப்ளஸ் VFக்கு பதிலாக பீட்டா இன்ட்டு V0 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா VI கிடைக்கும். இதிலிருந்து நமக்கு தேவையான சோர்ஸ் வோல்டேஜை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ VS இஸ் ஈக்குவல் டு VI மைனஸ் பீட்டா இன்ட்டு V0 அப்படின்னு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம எதுக்கு கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா கெயின் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக் AFM வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ V0 டிவைடட் பை VS அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ V0 டிவைடட் பை VS வேல்யூவை நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா V0 டிவைடட் பை VI மைனஸ் பீட்டா V0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் நம்ம VI வச்சு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா V0 பை VI டிவைடட் பை VI டிவைடட் பை VI நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும், மைனஸ் பீட்டா V0 பை VI. ஸோ அந்த டேர்ம் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இதில் V0 பை VI அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் நத்திங் பட் கெயின். ஸோ A டிவைடட் பை 1 மைனஸ் A இன்ட்டு பீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் க்ளோஸ்டு லூப் கெயின் AFோட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ ஆஃப் கெயின் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது பீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆக நமக்கு இந்த க்ளோஸ்டு லூப் கெயினோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே நேரத்தில் இப்போ பீட்டா வேல்யூ நம்ம 1/A அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும், பீட்டாக்கு பதிலாக 1/A சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா A அண்ட் A கேன்சல் ஆகிடும், 1 மைனஸ் 1 0 அண்ட் எனிதிங் பை 0 நமக்கு இன்ஃபைனைட்டாக மாறிடும். ஸோ நமக்கு க்ளோஸ்டு லூப் கெயின் AF வேல்யூ இன்ஃபைனைட்டாக இருக்குது. கெயின் இன்ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அவுட்புட் வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதாவது நாங்கள் இங்கே எந்த விதமான இன்புட்டுமே ஃபீட் பண்ணலை, ஆனால் நமக்கு சர்க்யூட் வந்து அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ VS 0வாக இருக்கிற கண்டிஷனில் கூட நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ சர்க்யூட் வந்து எதனால் ட்ரைவ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீட்பேக் சிக்னல் தான் வந்து அதை ட்ரைவ் பண்ணுது. அண்ட் இது மூலமாக தான் நமக்கு வந்து ஆசிலேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் வந்து ஆம்ப்ளிஃபையராக இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆசிலேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் நமக்கு இன்க்ரீஸ்டு க்ளோஸ்டு லூப் கெயின் வந்து கிடைக்கும். அண்ட் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/A அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நமக்கு சர்க்யூட் வந்து ஆசிலேட்டராக ஆக்ட் ஆகும். ஸோ எப்போவுமே இந்த பீட்டா வேல்யூ வந்து இட் இஸ் லெஸ் தேன் 1 அண்ட் சர்க்யூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும்போது தான் ஆசிலேட்டராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் பிஹைண்ட் த ஆசிலேட்டர். அண்ட் கெயின் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா க்ளோஸ்டு லூப் கெயின் AF is equal to A divided by 1 minus A into beta. ஸோ டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துடலாம், ஆனால் இது எப்படி டிரைவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சாதான் இன்கேஸ் நம்ம மறந்தோம் அப்படின்னா கூட நம்மளால் டிரைவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் AF டிரைவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்.